அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? இந்த வரப்ப தாண்டி உன் பொருள் எதுவும் வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஏன் இந்த குண்டா சட்டி எங்க வச்சிருக்க? உன் இடத்துலயே வச்சிருக்கேன். வரப்பு மேலதானே வச்சிருக்கேன் முருகா. கேள்வி எல்லாம் கேட்காத, எடுனா இடம். இதுக்குதான் உன்னெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையன் மதிக்கிறது இல்ல. என்னாச்சு முருகா? இந்தா இந்த தண்ணியை குடி. நான் உன்னை இவ்வளவு பேசினேன், உன் சட்டியை எட்டி உதைச்சேன். ஆனாலும் நீ எனக்கு எப்படி தண்ணி கொடுக்குற பெரியசாமி? உனக்கு எப்படி இவ்வளவு பொறுமை? இந்த மண்ணை பாரு, தினமும் இதை குத்துறோம் தோன்றோம், ஆனா இதுதான் நம்மள தாங்கிக்கிட்டு இருக்கு. என்ன காயப்படுத்துறவங்களையும் அவங்க குணம் அவ்வளவுதான் இந்த பூமி மாதிரி பொறுத்துட்டு போயிருவேன். என் குணம் மாற மாட்டேன். தண்ணியே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை. காலம் கடந்தும் அழியாத திருக்குறளை ஒரு சின்ன எளிமையான கதை வடிவில் தர்றதுல மகிழ்ச்சி.